ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 வெங்காயம் பெருசாக இருந்தால் 4 தக்காளி, ஒரு கரண்டி வெந்தயம், பூண்டு வந்து பெருசாக ஒன்று இருந்தால் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் அண்ட் சக்தி மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டு சால்ட்டு போட்டுக்கிட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியில் வந்து இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஆயில் போட்டோன்னா ஆனியன், வெந்தயம், ஸ்மாஷ் பண்ண பூண்டு 3மே ஒன்றா போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் போட்டு நல்லா வதக்கிடணும். நெக்ஸ்ட் வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த தண்ணியை வந்து அதை அப்படியே புளி தண்ணி ஊற்றணும். எப்போ ஊற்றணும்னா கரெக்டாக அந்த தக்காளிலாம் வதங்கி மேலே ஆயில் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ அந்த டைமில் வந்து நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ 1 கிளாஸோ 1.5 கிளாஸோ அதை ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்சுட்டு நம்மகிட்ட இருக்கிற மீனை வந்து பிரேக் ஆகாமல் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.